ஹாய்! எல்லாருக்கும் வணக்கங்க. இது என்னுடைய முதல் விலாக். நான் சண்டே என்ன லஞ்ச் மெனு பண்ணேன் அப்படிங்கிறது தான் விலாகா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் இன்னைக்கு மட்டன் தண்ணி குழம்பு, மட்டன் வறுவல், முட்டை, சாதம் இதாங்க பிளான் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு மட்டன் தண்ணி குழம்பு பண்ணுறதுக்கு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் மட்டன், மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. மட்டன் ஒரு 3/4 பதம் வெந்தால் போதுங்க. குழம்புல வேகிறப்ப சரியாக இருக்கும். மட்டன் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளார ஒரு சூப்பரான டீ போட்டு குடிக்கலான்ட்டு இருக்கேன். டீ இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இதை நல்லா ரசித்து குடிச்சிட்டு வந்துட்டு இப்போ சமையலை ரெஸ்யூம் பண்ண போகிறேன். இப்போது மட்டன் தண்ணி குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் 6 பல்லு பூண்டு சேர்த்திக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் எந்த அளவுக்கு எண்ணெயில் வதங்குதோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது தக்காளி போட்டுக்கிறேங்க. 1.5 தக்காளி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காவை பொடிச்சு எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக தான் தேங்காய் எடுத்துருக்கேங்க. நிறைய தேங்காய் போட்டால் குழம்பு டேஸ்ட் மாறிடும். இந்த அளவுக்கு தேங்காய் போட்டால் போதும். இப்போது குழம்புக்கு அரைக்கிறதுக்கு மசாலா சேர்த்துருக்கேங்க. என்னென்ன மசாலானா கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தேங்காவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கிட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டுங்க. அப்போ தான் இந்த பச்சை வாசம்லாம் போய் கொஞ்சம் மசாலா நல்லா வேகும். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இப்போது குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதுலேயே பட்டை, கிராம்பு, சோம்பு இது 3ம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு ஒரு 1/2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கும் நிறைய வெங்காயம் போட்டிருக்கேங்க. அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு 1/2 தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்திக்கிறேங்க. நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து இதில் சேர்த்திக்கலாங்க. மட்டன் சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்துட்டு இப்போ அரைச்சி வச்ச மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்திக்கலாம். மிக்ஸி அலசின தண்ணியும் ஊற்றிட்டு நம்ம மட்டன் வேக வச்சோம் பார்த்தீங்களா, அதோட தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. குழம்போட கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கலாங்க. நமக்கு இது மட்டன் தண்ணி குழம்புங்கிறதுனால குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டம் தாங்க இருக்கணும். எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு செக் பண்ணிக்கலாங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுங்க. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. குழம்பு கொதிச்சிட்ருக்கட்டும். இதுக்கிடையில் நான் இப்போ முட்டையை வேக வச்சுக்கிறேங்க. இப்போ மட்டன் வறுவல் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் சூடானதும் சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறேங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 4 வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தாங்க டேஸ்ட்டு. இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மட்டன் வறுவலுக்கு பார்த்திங்கன்னா, நான் இப்போ குழம்புல போட்ட மட்டன் தான் ஆட் பண்ண போகிறேன். இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இப்போது இதில் கறி மசாலா தூள் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாங்க. குழம்புல இருக்க மட்டன் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மட்டன் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாங்க. நம்ம குழம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்னும் கூட வறுவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. நல்லா வேகட்டும். இப்போ இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா பரட்டி விட்டுடலாங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா பரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட மட்டன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கிறேன். எங்களோட லன்ச் மெனு இப்போ நான் ப்ளேட் பண்ண போகிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு சூப்பரான விலாகோடு சந்திக்கிறேங்க.